சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது துடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. பாரப்பா பரபிரம்மம் ஒளிவினாலே பத்தியே நரம்பு வழி பாயும்போது ஆரப்பா இருகண்ணில் ஒளிவதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு. காரப்பா நரம்பென்ற விழுது வட்டம் கபாலத்தின் முக்கூராய் சுழுமுனையாச்சு. வீரப்பா காதுக்கும் நாக்குக்குந்தான் வெற்றி பெற இன்னமுந்தான் உரைக்கேன் கேளே. காகபுஜண்டர். பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். அவன் அப்பா கிட்ட பிரசிடன்ட் கிட்ட போட்ட சபதம் பத்தாதுன்னு இப்போ ரஞ்சினி வேற கண்ணனை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? பைத்தியக்கார மாதிரியே இருக்கிறான் அவன். நீங்க எப்படியாவது அவரை தடுக்க பாருங்க. நான் இங்க அவருக்காக வேண்டிக்கிறேன். விஜய் ஏன் பேச்சு கேட்டு வந்துட்டானா அவனுக்கு ஒரு பாற்றும் மிச்சம் முழுக்க அந்த ரசமணீஸ்வரர் கோயிலுக்கும் அந்த பூமி காத்தான் பட்டி நல்லதுக்காகவும் எழுதிட சொன்னேன். விஜய் என் பேச்சை கேட்டான்னா அவனுக்கு சேர வேண்டியது சேரும். ஐயா, நீங்க அவரை நினைச்சு துளியும் கவலைப்படாதீங்க. பௌர்ணமி அன்னைக்கு கோயிலை சுத்தி பலத்த பாதுகாப்பு போட போறேன். சாரி, எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாரு? மணி 10 அப்போது இன்னும் ராஜ்துரை காணோம். வரட்டும், பேசிக்கிறேன். விஜய், நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன மாம் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி புரியும் உங்களுக்கு? கண்ணை மூடிக்கிட்டு இருட்டுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க மாப்பிள்ள, 1000 தடவை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா இல்ல புரிஞ்சோ அடம் பிடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு அதான் கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடா கோயிலுக்குள்ள போயே திருவேன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சின்ன குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சா அடிச்சு திருத்தலாம். உங்களை நான் என்ன செய்யறது? எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலையே. எப்படி 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 எனக்கு எதுவுமே ஆகாம நீங்க பாத்துப்பீங்களா? என்ன பத்திரமா பார்க்க உங்களால முடியுமா? என்ன விடுங்க, உங்களை பாத்துக்க உங்களால முடியுமா? இங்க பாருங்க மாம்ஸ், யாரையும் யாரும் பாத்துக்க முடியாது. போற உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? சும்மா அர்த்தம் இல்லாம ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாதீங்க மாம்ஸ். அப்புறம் மாம்ஸ், என்ன மகனே இல்லைன்னு சொல்லிட்டு போனவருக்கு நீங்க எதுக்காக ப்ராமிஸ் எல்லாம் பண்றீங்க?
நான் கோயிலுக்குள்ள போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மாம்ஸ். என்னங்க இனி யார் தடுத்தாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. ச்சே. இது பாருங்க மாம்ஸ், சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா கிட்ட சொன்ன மாதிரி அவரை கூட்டிட்டு வந்து ஃபேக்டரிய அவர் கையால ரிப்பன் கட் பண்ண வைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் கோயிலுக்குள்ள போய் தான் ஆகணும். அங்க போனா பைத்தியமாயிடுவேன். அப்புறம் உன்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, தொல்லையும் கிடையாது. ஆனா உன்னை போக விடாம தடுத்தா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவல்ல, அதான் எனக்கு முக்கியம். உன் தலையெழுத்தும் அதான்டா, உன்னை போக விட மாட்டேன். ஆஹா, சின்னையா வந்திருக்காரு. என்னவா இருக்கும்? இந்த விஷயத்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோமா? ஆஹா, முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். இவ்வளவு நேரமா? ஐயோ, அது ஏன் சார் கேக்குறீங்க? எல்லாருக்கும் டிம்கி கொடுத்து கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நான் வெளில போகாம பாத்துக்கிறதுல கண்ணும் கருத்தமா இருக்காங்க. ஊருக்குள்ள வர அங்கங்க ஆளுங்களை போட்டு வச்சுட்டாங்க. பைக்ல வரதுனால யார் கண்ணிலும் பற்றாம சந்தா பூந்துட்டு வந்தேன் சார். சார், எப்படியோ வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வேலையெல்லாம் முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். சரி சரி, நான் ரெடி தான். என்ன பிளான் தெளிவா பேசிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே சார். மாம்ஸ், இப்பே கொஞ்சம் கண்ணு சொக்குது. எல்லாருக்கும் சூடா காஃபி போட்டு கொண்டு வரீங்களா? அதுக்கு என்ன, இப்பவே போட்டு தரேன். சார், சுகர் கம்மியா? உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருந்தேன் மாப்பிள்ள. உன்னை இன்னைக்கு கோயிலுக்கு போக விட்டுருவேனா? இரு, சூடா தானே காபி கேட்ட, டபுள் சூடா தரேன். இந்த காபி குடிச்சா தூக்கம் போவாது, வரும், மயக்கமே வரும். பிரகாரத்தை சுத்தி வந்தோம். போலாங்க. வாங்க.
ஈஸ்வரா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன குருக்களே, நடைய சாத்தியாச்சா? சாத்தியாயிடுத்து. ஆளுங்க யாரும் இல்லையே உள்ள? நன்னா தேடி பார்த்துட்டோம், யாருமே இல்ல. என்னப்பா கவனமா பாத்துக்கிறீங்களா? ம். ஏதாவது அசம்பாவிதனா உடனே தகவல் கொடுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் குருக்களே, காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. வந்து விடுறேன். அப்புறம் கிளம்பலாங்களா? வாங்க. வரேன் குருக்களே. ம். இங்கேயே நின்னு ஜாக்கிரதையா பாத்துக்கோப்பா. சரிங்க சாமி. நீங்க 2 பேரும் சுத்திண்டே இருங்கோ. சரிங்க சாமி. படம். நீ அந்த பக்கம் பாத்துக்கியா? சரி. நீ இந்த பக்கம் பாரு. இந்தாங்க மாப்பிள, இது உங்களுக்கு. இந்தா இது உனக்கு. சுகர் தூக்கலா இருக்கும். மாம்ஸ் உங்களுக்கு? எனக்கு எதுக்கு மாப்பிள? தூங்க போற நேரத்துல எதை குடிச்சா அப்புறம் தூக்கம் கெட்டு போடும். அட போங்க, என்ன மாம்ஸ் நீங்க? நாங்க எவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க பாட்டுக்கு தூங்க போறேன்னு சொன்னா எப்படி? அப்பப்போ எனக்கு நீங்க நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நீங்களும் ஒரு கப் காஃபி கலந்து எடுத்துவாங்க. டிஸ்கஷன்ல யூ ஆர் ஆல்சோ வெரி பிக் பார்ட். பி குவிக், கம் ஆன். ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதானே? மாப்பிள, தூக்க மாத்திரை கலந்த காஃபியை குடிச்சதும் அப்படியே சொக்கி விழ போறீங்க. அப்புறம் எங்க டிஸ்கஷன்லாம்? சொல்லுங்க மாப்பிள. ராஜதுரை, உன் கப்ப கூட. ஏன் சார்? கூட உன் காஃபியை நான் குடிச்சிட மாட்டேன். மாம்ஸ், உங்க கப்பையும் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? கொடுங்களேன், நான் சொல்றேனே. கொடுங்க மாம்ஸ். யா. ஓகே. ராஜதுரை, கேர்ஃபுல்லா கேட்டுக்கோ. என்னோட பிளான் என்னன்னு. முன்னாடி வா. மாம்ஸ், நீங்களும் கவனிங்க. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் வச்சுக்கோங்களேன். சரியா? இங்க காவலுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, நம்ம கோயிலோட சைடுக்கு போயிடுவோம். ஓகே, இது நான், ராஜதுரை இது நீ. தட்ஸ் ஆல். புரிஞ்சதா? இதுதான் என்னோட பிளான். எனி டவுட்ஸ்?
இதுதான் என்னோட பிளான். ஹவுஸ் இட் மாம்ஸ்? ஓகே, சூப்பர், பர்ஃபெக்ட். ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனை கேட்டுக்கிறேன். இதுல நான் எங்க இருக்கேன்? என்ன மாம்ஸ் நீங்க மொத்தம் கதை கேட்டுட்டு இப்போ நான் எங்கன்னு கேக்குறீங்க? நீங்க தான் இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல, ராஜ்துரை நானு. நீங்க இதுல எங்க இருக்கீங்க? இல்லையே, நான் எங்கேயோ இருந்தேனே. இல்ல மாம்ஸ், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. இந்த பிளான்ல நீங்க கடவே கிடையாது. இதுதான் ஃபைனல் பிளான். இப்ப புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கு? இல்ல இல்ல, நல்லா இருக்கு. பட் கன்ஃபியூசிங்கா இருக்கு. தேவையா இவ்வளவு கன்ஃபியூஷன்? தேவைதான். போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன? இட்ஸ் ஓகே. சோ இப்போ யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. கிரேட். முதல்ல எல்லாரும் காஃபி குடிக்கலாம். ஆறிடு போகுது மாம்ஸ். மாம்ஸ் இந்தாங்க, குடிங்க மாம்ஸ். இந்தாங்க உங்க காஃபி. Cheers for success. மாம்ஸ் குடிங்க மாம்ஸ். இத நீங்க போட்ட காஃபி தானே மாம்ஸ்? குடிங்க குடிங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல, சுகர் கம்மியா போட்டனா இல்லையான்னு யோசிக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க மாம்ஸ். இட்ஸ் ஓகே, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. நைஸ் காஃபி. வெரி நைஸ் காஃபி. என்ன மாம்ஸ்? வாங்க கோயிலுக்கு போலாமா? இது போலாம். பட் அது நான் எங்கேயோ இங்கதானே இருந்தேன்னா. அப்பா இங்கே இருக்கிறீங்களா? நான் இங்கே இருக்கேன். நல்லது, இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அது நான் இங்கே தான் எங்கேயோ இருந்தேன். பட் என்ன காணாம போட்டு. என்ன மாம்ஸ், தூக்கம் வருதா? தூக்கம் வரல, ஆனா தூக்கமா வருது எனக்கு. வரும் வரும். காஃபியை கேட்டா அதுல தூக்க மாத்திரை கலந்து கொடுக்குறீங்களா? நீங்க என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? மாம்ஸ், நீங்க உங்க லெவல்ல திங்க் பண்ணா நான் உங்களை விட பல மடங்கு திங்க் பண்ணுவேன்ல. எப்படி? உங்களுக்கு கலந்த காஃபிய நான் குடிச்சு எனக்கு கலந்த காஃபிய உங்களை குடிக்க வச்சேல்ல. இப்படி பண்ணிட்டீங்களா மாப்பிள்ள? கடைசி வரைக்கும் நான் இங்க எங்க இருந்தேன்னு நீங்க சொல்லவில்லையே. படுக்கவை படுக்கவை. எங்க இருந்தேன் நான் சொல்லவில்லையே. கோயிலே படுங்க. கோயில படுத்து சாமி கோச்சுக்காது. கால் நீட்டின்னு படுத்துக்கலாமா? அப்போ ஸ்ரீரங்கநாதர் போஸ் தான். Moms, have a nice good sleep. ராஜ்துரை சார், நோயின்னு ஏதாவது சொல்லிட்டு கூட இருந்த ஒரு தொல்லை ஒளிஞ்சுது. சார் பயங்கரமான ஆள் சார் நீங்க. அந்த காஃபில தூக்க மாத்திரை தான் கலந்துருக்காருன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நம்மள போக விடாம தடுக்க அவர் கண்டிப்பா ஏதாவது செய்வார்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. காஃபி கேட்டதும் ரொம்ப ஆர்வமா போனப்பவே டவுட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நம்ம 2 பேருக்கு மட்டும் காஃபி கொண்டு வரப்ப மாம்ஸ் வேலை காட்டுறாருன்னு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னார் பாரு, இது உனக்கு இது எனக்குன்னு. கரெக்ட் சார். அப்போ எனக்கு 100% மாம்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. பாட்டி விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கும். நம்ம நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கணும். ஓகே டன் சார். இப்படி வந்துட்டீங்களா மாப்பிள்ள? நாங்க இருந்தேன் எங்க இருந்தேன்? ராஜ்துரை, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?
நீ கிளம்பு. நான் சொன்னபடி செஞ்சுடு. சரி சார், நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். அப்பா சந்தேகப்பட்டு தேனார்னா அப்புறம் சிக்கலாயிடும். ஓகே ராஜ்துரை, நம்ம பிளான்ல எந்த மிஸ்டேக்கும் நடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஓகே, பாய் சார். பாய். என்ன இது, விஜய் சார் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, சின்னையா மட்டும் வெளியே கிளம்பி போறாரு. ஒண்ணுமே புரியலையே, எங்க போவாரு? சரி, நம்ம விஷயத்தை ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு சொல்லிடுவோம். ஆஹா.